எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பிடிச்ச பீட்சா ரெசிபி நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா சர்க்கரை கரைச்சிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் அதில் நம்ம இப்போது ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ட்ரை ஈஸ்ட்டுன்னு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஈஸ்ட் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடுறோம். நெக்ஸ்ட் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் மைதா எடுத்துக்கிறோம். நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சால்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையிலே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்போ இந்த மைதாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈஸ்ட் தண்ணியை சேர்த்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டு திரும்ப ஃபோல்ட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் இந்த பிசைஞ்ச மாவை வச்சு நம்ம ஒரு 1 ஹவருக்கு இதை நல்லா அப்படியே ஊற வச்சிடணும். 1 ஹவருக்கு அப்புறம் இந்த மாவு வந்து கொஞ்சம் டபுள் சைஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ இதையும் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நாங்கள் இந்த மாவில் 2 பீட்சா செஞ்சுருக்கோம். ஸோ 2 பாதி. இப்போ முதல் பாதியை எடுத்து ஒரு சப்பாத்தி கல்லில் உருட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக உருட்டிக்கிறோம். அப்புறம் ஒரு நார்மலான தட்டு எடுத்து அதில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வேணும்னா நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம பட்டர் தடவுறதுனால பீட்சாவோட அடியிலையும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ நம்ம ரோல் பண்ணதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் எட்ஜிலலாம் நல்லா கையிலேயே தள்ளி விடுறோம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக இதில் வந்து பீட்சா சாஸ் ஆட் பண்ணணும். இதில் நாங்கள் வந்து வீட்லேயே பண்ண பீட்சா சாஸ் தான் ஆட் பண்ணுறோம். இந்த ரெசிபி வேணும்னா நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை நல்லா அந்த பேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட நார்மல் பார் சீஸ் தான் இருக்குனாலும் அதையும் நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வெஜிடபிள் டாப்பிங்ஸ் வைக்கிறோம். நாங்கள் யூஸ் பண்ணுறது வெறுமே ஆனியன்ஸ், கேப்சிகம்ஸ் அண்ட் டொமேட்டோஸ்.
எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ண பிறகு திரும்ப கொஞ்சம் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பீட்சா பேக் பண்ணுறதுக்காக முன்னாடியே ஒரு கடாயில் வந்து சால்ட் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண பீட்சாவை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் குக்காக. அதை வந்து நாங்கள் தோசை கடாயிலே வச்சுருக்கோம். இப்போ நம்ம கடாயில் வச்ச பீட்சா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாம் சீஸ் நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. அதே மாதிரி பேஸும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தவாவில் வச்ச பீட்சாவும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, தோசை கடாயில் வச்சது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராகவே பேக் ஆகிடுச்சு. நம்மளோட பீட்சா ரொம்ப எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.